சென்னை தியாகராய நகரில் புதிதாக திறக்கப்பட்டுள்ள இரும்பு மேம்பாலம் குறித்து செய்தியாளர் பாவேந்தர் வழங்கிய தகவல்களை தற்பொழுது பார்க்கலாம். சென்னைனாலே இந்த போக்குவரத்து நெரிசல், குறிப்பாக இந்த தீநகரில் போக்குவரத்து நெரிசல்னால இந்த பகுதி வராத சென்ற பெரும்பான்மையான மக்களை நம்மளால் பார்க்க முடியும். எனவே இந்த போக்குவரத்து நெரிசலுக்கெல்லாம் விடை கொடுக்கக்கூடிய விதமாக தமிழ்நாடு முதலமைச்சர் இன்று இந்த பகுதிகளில் இரும்பு மேம்பாலத்தை கிட்டத்தட்ட 1.2 கிலோமீட்டர் தொலைவிற்கு திறந்து வச்சுருக்காங்க. இதனால் இந்த பண்டிகை காலங்களில் இப்பகுதிகளில் வரக்கூடிய மக்கள், இப்பகுதிகளில் வசிக்கக்கூடிய பொதுமக்கள், பள்ளி மாணவர்களுக்கு இது பெரும் பயனுள்ளதாக தெரிவிச்சிருக்காங்க. குறிப்பாக இந்த மேம்பாலத்தினுடைய நிதி மட்டும் பார்த்தீங்கன்னா 164.92 கோடி ரூபாய் செலவு செஞ்சு இந்த பாலத்தை கட்டி முடிச்சிருக்காங்க. சென்னையினுடைய மிக நீண்ட இரும்பு பாலமாக இது கருதப்படுகிறது. ஏன்னா இதற்கு முன்பு இருந்தது அனைத்துமே காங்கிரீட் பாலங்களாக இருந்தது. தற்போது அமைத்திருக்கக்கூடிய இந்த பாலம் முழுமையாக இரும்பு பாலங்களாக அமைச்சிருக்காங்க. குறிப்பாக 53 இரும்பு தூண்களை அமைத்து இந்த மிக நீண்ட பாலத்தை அமைச்சிருப்பது பொதுமக்கள் மத்தியில் பெரிய வரவேற்பு கிடைச்சிருக்கு. நாம் சென்றடையக்கூடிய அந்த தூரம் என்பது 45 நிமிடங்களுக்கு மேலே இருந்தது. ஆனால் இப்போ இதை குறைத்து நாம் சென்றடையக்கூடிய தூரம் என்பது 5 நிமிடங்களுக்கு குறைவாக கொடுத்துருக்காங்க. இந்த 2 கிலோமீட்டர், அதாவது புதிதாக கட்டப்பட்ட இந்த மேம்பாலத்தினுடைய நீளம் என்பது 1.2 கிலோமீட்டர். ஏற்கனவே இருந்த காங்கிரீட் பாலத்தோட அதிநவீன கட்டிட தொழில்நுட்பத்தை பயன்படுத்தி இந்த மேம்பாலத்தை இணைச்சிருப்பதனால பெரிய அளவில் வரவேற்கப்பட்டிருக்காங்க. குறிப்பாக 2 கிலோமீட்டர் தொலைவில் இருக்கக்கூடிய இந்த மேம்பாலம் என்பது பொதுமக்கள் மத்தியில் நல்ல வரவேற்பு பெற்றிருந்தாலும் சென்னையின் பல்வேறு பகுதிகளில் இதே போன்ற அந்த போக்குவரத்து நெரிசல் ஏற்படுகிறது. சில இடங்களில் கட்டுமான பணிகளுக்காக கட்டடங்களும் சரி செஞ்சுக்கிட்டு இருக்காங்க. இந்த மேம்பாலம் இப்போ எப்படி தீநகரில் கொண்டு வந்திருக்காங்களோ அதே போல் சென்னை முழுவதும் இருக்கக்கூடிய மேம்பால பணிகளை சரி செஞ்சு அவங்களுக்கு கொண்டு வரணும் என்பது கோரிக்கையாக இருக்குது. தமிழ் ஜனம் செய்திகளுக்காக ஒளிப்பதிவாளர் மதன்ராஜுடன் செய்தியாளர் இரா பாவேந்தர்.